திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் தினந்தோறும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெருங்கருணையினால திருக்கோவையார் எனும் பகுதியை சிந்தித்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால வணங்கி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால வணங்கி அவர்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயம். ஐயா. நன்றி நன்றி அம்மா. சிவாய நம சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. சிவாய நம. வாங்க ஐயா. நடராஜையா, முதல் 4 பெருமக்கள் துதி படிங்க. மாணிக்கவாசகர் துதி படிங்க. அடுத்தது 4 பெருமக்கள் துதி. தொல்லையிரும் பிறவித்து சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் பாதபூரிம்கோன் திருவாசகம் என்னும் தேன். ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா, வாங்கம்மா. சிவாய. ஸ்ரீ குருபாதம். 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேநாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மண்ணு திருவாயார், வாரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர்மை இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய. அடுத்து திருமுறை கோயில் அடைதல், அருள் பெருகு தனி கடலும். வாங்க சிவ ஜான்சி முருகன், வாங்கம்மா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடியே,
தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயம். அடுத்து திருக்கதவும் திறக்க வேலரசியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வாங்க. காந்திமதி அம்மா வாங்க. அது பழ திருச்சிற்றம்பலம். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது மலர் பொழில் தீரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எது எமை பணிகொளும் அறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள. என பெருமான் நம்மளை எப்படி ஆட்கொள்ள போறான்னு பெருமானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அல்லவா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குதல். என்னமோ நீங்க நடராஜ் வந்து ரொம்ப வெக்ஸ்டா பேசுறாருன்னு தெரியல. திடீர் நெட்டை கூடல்றாரு, எதுக்கு பேசணும்ன்றாரு. அதுக்கப்புறம் அந்த மோட்ச தீபம் மாத்துறேன்றாரு. எதுக்கு மோட்ச தீபம் மாத்தினா? நெட்டை கூடல் என்பது வேறு, மோட்சம் என்பது வேறு. மோட்சமா மோட்ச தீபம் எப்படி நடத்துவாங்க? ஆனால் நெட்டை என்பது புருவ நடுவிலே கொண்டு வந்திருத்த நம்முடைய உணர்ச்சிகளை அரிதுயில்னு பேரு. அந்த அரிதுயில் ஆகிய நெட்டை கூடல மோட்ச தீபம் பெற்றா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி போயிடும். ஏன் அந்த இன்னைக்கு கொஞ்சம் இதுவா எக்ஸ்ட்ரா பேசுறாருன்னு தெரியல நடராஜன். சரி, வாழ்க வாழ்க. அடியார் பெருமக்களே, இன்று திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 391வது நாளாக நாம் திருவாசகம் திருக்கோவையார் படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தை மாதத்துல உரிய திருவாதிரை திருநாள். இந்த திருவாதிரை திருநாள்ல தை திருவாதிரையில அறிவாட்ட நாயனார் குரு பூஜை. அதனால அறிவாட்ட நாயனார் பாட்டு ஒண்ணு சொல்லிட்டு அந்த புராணத்துல ஒரு பாட்டு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். அடியனேன் அறிவிலாமை கண்டுமென் அடிமை வேண்டி படிபிசை கமரில் வந்திங்கமுதுசை பரனே போற்றி துடியடை பாகமான தூய நற்ஜோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. பெருமானுக்கு செந்நெல்லும் செங்கீரையும் உணவாக தந்த அந்த அறிவாட்ட நாயனுடைய குரு பூஜை நன்னால் தை திருவாதிரை என்று சொல்லி அதை நினைவுபடுத்தி இப்போது நாம் நேற்றுக்கு இதுல 315 முடிச்சோம் இல்லையா, நெருப்பொரு வெண்ணையும். இன்னைக்கு 316 முதல் பாட்டு. அங்க சாம்பசிவயா வரல இன்னைக்கு? வந்திருக்காரு. வாங்க சாம்பசிவயா, ஆரம்பி. நன்றிங்க. மாணிக்க வாசகர் துதி. திருச்சிற்றம்பலம். பனியா பரணன் பனியே என்றும் பனியா உருகி
பல பாமாலை அணிவித்து அரணார் அடிசேர் அன்பர் மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி, மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று திருக்கோவையார் 400வது பாடலில் 316 இன்னைக்கு. ஆமாங்கய்யா, 23வது அதிகாரத்துல முதல் பாட்டு. நன்றிங்க. அதிகாரம் எண் 23, பிரிவு 23, வேந்தற்கு உற்றொலி பிரிவு 23வது பிரிவில் 1வது பாடல், பிரிந்தமை கூறல். திருச்சிற்றம்பலம். போது குழாய புனை முடிவேந்தர் தம்போர் மூனை மாது குழாயமில் நோக்கி சென்றார் நமர்வன் புலியோர் காது குழாய குலை எழிலோனை கருதலர் போல் ஏது கொலாய் விளைகின்றது என்றொன்னறிடுமதிலே. நன்றிங்க. காது குலாவிய குழை எழிலோன். காதுல தோடு அணிவார்கள், குழை அணிவார்கள். தோடு அணிந்த அந்த காது பெண்மைன்னு பேரு இல்லையா? தோடுடையான், தோடுடைய செவியன். அதுவே குழை அணிந்தால் அது சிவனுக்குரியது. தோடுடையான் ஒரு காதில் தூய குழை தாழ அப்படின்னு திருக்கழுக்குன்ற பதிகம். அதனால இங்க காதுலாவிய குழை எழிலோன் என்பது சிவத்தை குறிக்கும். அத்தோடு அணிந்தால் சக்தியை குறிக்கும். வாழ்க வாழ்க. அடுத்து 317 ஒரு மேல் படிக்கலையா? அது இருக்கா இல்லைங்களா ஐயா? போர் முனை மேல். ஆமாமா, ஒரு 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 இது விட்டாரு. போர் முனை மேல். ரைட்டுங்க ஐயா, சரிங்க. போது குலாவிய புனைமுடி வேந்தர்தம் போர் முறை மேல் மாது குலாய மென் நோக்கி சென்றார். ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு தெரியுது. நானும் கவனிச்சா சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த குழையில போயிட்டோம்னே அந்த மேல விட்டேன். போர் முனை மேல் செல்கிறான் வேந்தன், போர் முனை மேல் செல்கிறான் என்பது உலகியல் நிலை. எப்படி போர் முனைக்கு மேல அரசன் செல்றானோ அதே மாதிரி அந்த போர் முனைக்கு செல்ற மாதிரி தலைவன் தலைவியை நோக்கி எதிர்ப்படுகிறான் என்று சொல்ற உலகியல் பொருள். அருளியல் நிலையிலே அதுக்கு அவன் மாது குலாவிய காது குலாவிய குழை எழிலோன் என்று சிவனை குறிக்கிற செய்தி. வாழ்க வாழ்க. நோட்ல எடுத்துட்டாங்க, நோட்டை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நுணுக்கமா கவனிச்சிருக்கா. வாழ்க வாழ்க. அதனால சாம்பு சேவை இன்னொரு படம் அந்த பாட்டை படிக்க சொல்லலாம். அரியன்கிட்ட இல்லாததை சேர்த்து படிச்சாரியா திருச்சிற்றம்பலம். அது விட்டு போச்சா? அது ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் பிரிண்டிங் மிஸ்டேக். ஆமாங்க. நன்றிங்க. போது குழாய புனை முடிவேந்தர்தம் போர் முனை மேல் மாது குழாயமில் நோக்கி சென்றார் நமர்வன் புலியோர் காது குழாய குலை எழிலோனை கருதலர் போல் ஏது குழாய் விளைகின்றது என்றொன்னறிடுமதிலே. நன்றிங்க. நன்றிங்கம்மா. என்ன பதிப்பு வச்சிருக்கீங்க? அந்த பதம் பிரிச்சு டவுன்லோட் பண்ணதுங்க நெட்ல. அதுல சில வார்த்தை இல்ல. ஆமாங்க ஆமாங்க. பதம் பிரிச்சு மேல விட்டாங்க அவங்க. ஆமாங்க. சிவா டாடா இல்லையா? சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். ரைட். அடுத்து 317 யார் படிக்கிறது? வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்தது பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பொன்னி வளைந்த புனல் சோழ் நிலவி பொலி புலியோர் வன்னி வளைத்த வலசடையோனை வனங்கலர் போல் துண்ணி வளைத்த தந்தோன்றற்கு பாசறை தோன்றும் கொலோ மின்னி வளைத்து விரிநீர் கமரும் வியன்முகிலே பொன்னி வளைத்த புனல் சூழ் நிலவி பொலி புலியோர் வன்னி வளைத்த வலசடையோனை வனங்கலர் போல் துண்ணி வளைத்த
தோன்றற்கு பாசறை தோன்றும் கொலோ மின்னி வளைத்து விரிநீர் கவரும் வியன் முயலே. திருச்சிற்றம்பலம். விரிநீர் கவரும் வியனுலகே. அந்த விரிநீர் எது? காவிரி. புனல் சூழ் பொலிவர் என்பது அந்த பாடல் பெற்ற தலங்களில அந்த சோழ நாட்டை காவிரியினுடைய தலம் என்று சொல்லுவார்கள். அது தென்கரை என்றும் வடகரை என்று பிரிப்பார்கள். அத வடகரையில முதல் தலம் எதுன்னா திருச்சிற்றம்பலம் தான். அது கைலாயத்தை கொண்டு போய் முடிப்பாங்க அந்த 274 தலங்கள்ல. அதனால புனல் சூழ் நிலவு பொலியூர் என்பது காவிரி வடகரையில முதல் தலமாகிய தில்லை சிற்றம்பலம். அதனாலதான் கீர்த்தி தல ஆரம்பிக்க சொல்ல தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கும் போது ஒலி தரு கையிலை உயர்கடவோன்னு முடிப்பார் மணிவாசகர். வாழ்க வாழ்க வாழ்க. கோழி திகழ் திகழ் சிறகு. அடியேன் படிக்கிறேன். 318. கோழி திகழ் சிறகொன்றின் ஒடுக்கி பெடை குருகு பாலித்து இரும் பணி பார்ப்பொடு சேவல் பயில் இரவில் மாலித்தனை அறியா மறையோன் உரை அம்பலமே போலி திருநுதலாட்டு என்னது ஆம் கொள் என் போதரவே. அப்ப உயிரினங்களை ஆணும் பெண்ணுமாக பார்ப்பது, அது பார்த்தா பெருமானம் தானும் தன் தையலுமாக இருக்கிறான், சிவனும் சக்தியுமாக பார்ப்பது. அதனால இரும்பனி பார்ப்பொடு சேவல். பார்ப்பு என்பது கோழி, அது பெண்ணு, சேவல் என்பது ஆண். அதனால பார்ப்பொடு சேவல் என்பது ஆணும் பெண்ணுமா இருத்தல். அதுதான் உண்மையான கைலை காட்சி. அப்படிதான் காட்டினார் அல்லவா கைலை காட்சி என்று சொல்லி. களிகோ படைகோடு கண்டேன், குறுகோடு கண்டேன் அப்படின்னு பாடுவார் அந்த மாதர் பிறை கண்ணியனை பதிகத்துல. அந்த உயிரினங்களை ஆணும் பெண்ணுமாக காட்டுதல். வாழ்க வாழ்க. அடுத்து கருப்பினம் மேவும் பொழில் தில்லை. 319. கருப்பினை மன்னன் கண்ணா அருளால் விரும்பினமேவ சென்றவர்க்கும் சென்று அல்கும் கொள் விழிப்பணிவாய் நெருப்பு இனமேய நெடுமால் எழில் தோன்ற சென்றங்கு நின்ற பொறுப்பினம் ஏறி தமிழரை பார்க்கும் புயலினமே பொறுப்பினம் ஏறி தமிழரை பார்க்கும் புயலினமே. திருச்சிற்றம்பலம். நெருப்பினமே நெடுமால் எழில் தோன்ற என்று பெருமான் எப்படி தோன்றினான்? தீ உருவத்திலே தோன்றினான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் என்பதுதான் இங்க நெருப்பினமே நெடுமால் எழில் தோன்று சென்று என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. சுற்றின் வீழ்பணி. தனலட்சுமி அம்மா வாங்க. அடுத்தது சிவ புனிதவதி அம்மா. இல்லையா? அடுத்து போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. அடுத்த பாட்டு படிக்கிறேன் ஐயா. சரிம்மா. ஐயா அடியன் படிச்சது. சரஸ்வதி அம்மா படிக்கிறாங்கம்மா. யார் படிக்கிறது? ஜான்சி படிக்கிறாங்களா? சரஸ்வதி படிக்கிறாங்களா? சரஸ்வதி அம்மா படிக்கிறாங்க. படிங்க. ஓகே ஓகே. 320மா. ஓம் நம சிவாய். 320. முன்பணிக்கு நொந்துரைத்தல். சுற்றின வீழ்பணி தூங்க துவண்டு துயர்க வென்று பெற்றி வெள்ளை என்னை பெற்றாள் பேடை சிறகா நொடுக்கி புற்றில வளரவன் தில்லை புள்ளும் தம் பிள்ளை தழி மன்றினம் சூழ்ந்து துயிழ பெருமின் மயங்கிருளே மயங்கிருளே. நன்றி ஐயா. பெற்றவளே என்னை பெற்றாள். பெற்றவள் யாரு?
சக்தி என்ன பெருமானிடத்திலிருந்து கருணையை பெற்று அந்த கருணையின் அடையாளமாக பெருமானிடத்தின் ஒரு பாகத்தை பெற்றாள். அவள்தான் என்னை பெற்றாள் என்று சொல்லு. அதனால திருவருட்கருணையினாலே சிவத்தை அடையல் என்பதை பெற்றவளே என்னை பெற்றாள் என்ற சொல்லாலே சக்தியின் மூலமாக சிவத்தை அடைவது என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. புறம் அன்று அயர 321. புறமன்ற புறமன்றாயர பொறுப்பிவில் ஏந்தி பூத்தேலீர் நாப்பன் சிரமன்றாயனை செற்றோன் தில்லை சிற்றம்பலம் அலையான் பரமன்று இரும்பணி பாரித்தவா பரந்தெங்கும் வையம் சரமன்றி வான் தரு மேல் ஓக்கும் மிக்க தமியருக்கே. நன்றி ஐயா. புறம் அன்று அயர என்பது பெருமான் முப்புறத்தை எரித்த செயல். முப்புறமாவது மும்மல காரியம். அந்த மும்மலத்தை முதல் செய்வது நம்முடைய ஆணவத்தை அடக்குதல். அதன் அடையாளமாக அயனை செற்றோன் யான் என்ற செருக்குடைய அயனுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். அதனாலே அவன் நான்முகனானான். அதனால அயனை செற்றோன் என்பது ஆணவத்தை அடக்குதல். வாழ்க வாழ்க. அடுத்து கொழும்படி வாழும்படி ஒன்றும் கண்டினம். சிவ பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. வாழும் படிக்கும் கண்டிலம் வாழி எம்மாம்பொழில் தேன் சோழும் முக சுற்றும் பற்றிலவாள் தொண்டை எங்கணிவாய். யாழின் மொழி மங்கை பங்கன் சிற்றம்பல மாதரியா கோழின் மலிமணம் போன்றிருளா நின்ற கோகிலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. யாழின் மொழிமங்கை பங்கன் சிற்றம்பலம் என்பது அங்க சிற்றம்பலத்துல அந்த பெருமான் தில்லை கூத்தன் அவனுடைய மொழிமங்கையாக திகழ சிவகாமி அம்மையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு யாழை பொழித்த மொழி அம்மைன்னு திருமறைக்காட்டுல அம்பாளுக்கு யாழை பொழித்த மொழி அம்மைன்னு பேரு. ஆனா மறைக்காட்டீசனுடைய கருணையின் அடையாளமாகிய யாழை பழித்தவன் அங்குகிற அம்பாளையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பூண்பதென்றே கூழின் மலிமணம். கோகிலம்னா குயில் தானையா? ஆமா ஆமா. கூழின் மலிமணம் போன்றுனா கூழுதல்னா அதாவது மனம் உருகுதல்னு அர்த்தம். சரி. மனம் உருகுதல். மனம் உருகுதலுக்கு கூழின் மலிமணம் போன்று இருளா நின்ற கோகிலமே என்னுடைய இருளை போக்குவதற்காக பெருமானுடைய அருளை வேண்டி மனம் குழைதல். சரி. நன்றி. வாழ்க வாழ்க. அடுத்தது நித்திலாம்பா வாங்க. ஆமா நித்திலா வேதியர் செல்வி. நித்திலா அம்மா பேசுறங்க ஐயா, கேட்டுக்கிறங்க. நித்திலா அம்மா பேசுறாங்களா? உங்க பேரு? தேவிங்க ஐயா. தேவிக அம்மாவா? வாழ்க வாழ்க வாழ்க. படிங்கம்மா. எனக்கு படிக்க வராதுங்க. உங்க குரல கேட்டது இல்ல. வாங்க படிங்க. ஐயா எனக்கு படிக்க வராதுங்க ஐயா, அதனால கேட்டுக்கிறங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. கற்றலின் கேட்டாலே நன்று. வாழ்க வாழ்க. ஆனா பொண்ணை படிக்க வைக்கிறீங்கல்ல? ஆமாங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நித்திலா இந்த நிகழ்ச்சி எங்க செல்ல பிள்ளாவா வேதியர் செல்வின்னு பேர் வச்சுக்கிற அவளுக்கு. ஆமாங்க ஐயா. பெருமானோட காரணங்க ஐயா. பாப்பா இல்ல வெளில போயிருக்காங்களா? இல்லையா, அவங்க படுத்திருக்காங்க ஐயா. சரி சரி. லலிதா பாலசுப்ரமணியம். லலிதா பாலசுப்ரமணியம். சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். பூண்பதன்றே கொண்ட பாம்பன் போலியோர் அரண் மிடற்றின் மாண்பதன்றே என வானின் மலரும் அனந்தவர் தேர் காண்பதன்றே இன்று நாளை இறங்கே வர கார் மலர்த்தேன் பாண்பதன் தேர் குழலாய் எழில் வாழ்த்த பனிமுகிலே
பான்பந்தன் தேர்குழலாய் எழில் வாழ்த்த பனிமுகிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பூண்பதென்றே கொண்ட பாம்பு. பாம்பை அவன் பூண் இருக்கிறான். எதற்காக? அந்த பகைமையாக அனுப்பிய அந்த பாம்பை அந்த இவங்க இல்லையா, அந்த தாருகாவன தரிசிகள் அனுப்பிய பாம்பு பகை கருது இருப்பதை அதை என்ன பண்ணான்? அதை நசுக்கி போடாமல் தன்னுடைய மேனியிலே உலக விட்டு அதை நட்பாக்கி கொண்டான். ஆக பகைமையை நட்பாக்குதல் தான் பூண்டு கொண்டொன்றே கொண்ட பாம்பன். யார் அந்த பாம்பன்? புலியூர் அரண் என்று சொல்கிறார். அவன் என்ன பண்றான்? மிடற்றானாக அந்த தேவர்களுக்காக நஞ்சை உண்டு அமுதத்தை நல்கியவன். வாழ்க வாழ்க. தெளிதரல் காரென 324. பாலசுந்தரையா. பாலசுந்தரையா வாங்கயா. அரியன் படிக்கிறேன். சிவாய் நம்மையா. திருச்சிற்றம்பலம். தெளிதரல் காரென சீரணம் சிற்றம்பலத்தடியேன் கலிதரல் கார்விடற்றோன் நடமாட கண்ணார் குமுழவம் மொழிதர காரணாத்தன ஆற்பதொக்கு உன் குழல் போன்று அணிதர காத்தருளும் பார்த்தனன் பறித்து இழந்தனவே அழிதர காத்தல தருளும் பார்த்தனை பாரித்தெளித்தனந்தே எளித்தனவே. திருச்சிற்றம்பலம். அந்த சொல்ல பிரிச்சா எப்படி வரும்னா, அழிதரு காந்தளும் பாந்தளை பார்த்து அலர்ந்தனவே. காந்தள் மலர், பாந்தள் என்ற பாம்பு சீர்வதை பார்த்தோன்னே அந்த பாம்பினுடைய சீற்றத்தினாலே காந்தல் மலர்ந்தது என்ற இயற்கை அழகை சொல்ற பாட்டு. அழிதர காந்தளும் பாந்தளை பார்த்து அலர்ந்தனவே என்று இயற்கை அழகையை சேர்த்து பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. தேன் திக்கு இலங்கு. அந்த பாட்டு இன்னொரு படிங்க பாலசுந்தரையா. சரி சரி. அந்த படிக்கும் போது கடைசி வரி அழிதர காந்தளும் பாந்தளை பாரித்து அலர்ந்தனவே. சரிங்க சரிங்க. தெளிதரல் காரண சீரணம் சிற்றம்பலத்தடியேன் கலிதர காட்மிடற்றோன் நடமாட கண்ணார் முழவம் துளிதரல் காரண ஆத்தன ஆற்பதொக்குன் குழல் போன்று அழிதர காத்தருளும் பார்த்தனை பாரித்து அலர்ந்தனவே அழிதர காத்தருளும் பாந்தலை பாரித்து அலர்ந்தனவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இல்ல, அழிதர காந்தளும். காந்தல் என்பது ஒரு மலர். அழிதல்னா அது இது அழிதல்னா அழுங்குதல்னு அர்த்தம். அப்ப அழுந்தி அறிதல். காந்தல் என்ன பண்ணுதா? அந்த பாந்தள்ங்கிற பாம்பை பார்த்து அதனாலே என்ன பண்ணுது? அது அலர்தல் என்று மலர்கிறது என்று சொல்லுவார்கள். சில பேர் மலர் பூ மலர் சூரியன் வந்தா பூ மலரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே காந்தல் மலர் பாம்புனுடைய சீற்றத்தினால ஒரு பொழுது வந்துச்சோன்னு நினைச்சு அது மலர்ந்துருச்சு அப்படின்னு இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடம் சொன்னாங்க. அழிதர காந்தளும் பாந்தளை பாரித்து அலர்ந்தனவே. சொற்களை பிரிச்சா பொருள் தானா வந்துடும். எங்கேயும் தேட வேண்டாம். நன்றி நன்றி. தேன் திக்கு இலங்கு கடல். வாங்க வசந்தி அம்மா. வாங்க வசந்தி. திருச்சிற்றம்பலம். தேந்திக்கு இலங்கு கலல் அழல் வண்ணம் சிற்றம்பலத்தேம் கோந்திக்கு இலங்கு தின் தோல் கொண்டல் கண்டன் குலையலில் நான் போன்றி கடி மலர் காந்தலும் போந்து அவன் கையில் அனல் போல் தோன்றி கடி மலரும் பொய்மை மெய்யில் தோன்றுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த நம்முடைய தில்லை கூத்தனை அழல் வண்ணன் சிற்றம்பலத்தான் என்று பாடுறார். அவன் நம்மள கையிலே அனலேந்தி ஆடுகிறான். அதனாலே அவன் அழல் வண்ணன். எதுக்காக கையில அனலேந்தி இருக்கிறான்? நம்முடைய வினைகளை எல்லாம் சுட்டு எரிப்பதற்காக.
அவன் கையில அனலேந்து ஆடுறத நம்ம ஞானசம்பந்த பெருமான் புள்ளிருக்கோளு தேவாரப்படுவார். திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே அறம் கொண்டு சிவதன்மம் வைத்த புரான் அனலேந்தி அப்படின்னு பாடுவார். அதனால நம்முடைய தீவினைகளை எரிப்பதற்கு அவன் கையிலே அனலேந்தி இருக்கிறான் என்று அந்த செய்தியை சொல்ற பாட்டை. அழல் வண்ணன் சிற்றம்பலத்து எம்கோன் என்று. வாழ்க வாழ்க. அடுத்து திருமால் அறியா. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் அம்மா. சிற்றம்பலம். திருமால் அறியா சேரி கழல் தில்லை சிற்றம்பலத்து எம் கருமால் விடை உடையோன் கண்டம் போல் கொண்டல் என் திசையும் வருமால் உடல் மண் பொருந்தல் திருந்த மணந்தவரே பெருமாள் அறிக்கண்ணல்வாயின்று தோன்றும் நம் பொன்னகர்க்கே. பெருமாள் அறியா கண் நல்வாய் என்று தோன்றும் நம் பொன்னகர்க்கே. திருச்சிற்றம்பலம். திருமாலறியா செரிகழல் என்றது. திருமால் என்ன பண்ணான்? அந்த சிவன் அந்த தடலாய் நிமிர்ந்த போது பன்றி உருவிலே அதை கீழே அவனுடைய திருவடியை காண தேடிக்கொண்டுகிறான். பிரம்மா மேல என்ன பண்ணாரு? அன்னப்பறவையாக திருமுடியை தேடினார், இவர் திருவடியை தேடினார். அதனால அந்த திருமாலறியா செரிகழல், அவர் திருவடியை தேடினாலே அந்த செரிகழல் என்று சொல்வார். திருமாலறியா செரிகழல். நான்முகன் திருமுடியை தேடினான், இங்க அவன் திரு அடியை தேடினான். அடிமுடி நான்முகன் அறியா வானவர் தொழுதழ ஈரடியாலே மூல கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலர போற்றிசை கதுமுடி திருநடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவனில் என்று போற்றி திரு வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து புயலோங்கு அலர்சடை ஏற்றவன். தாமோதர ஐயாவாக. அடுத்தது கணபதியா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். புயலோங்கு அலர் சடையேற்றவன் சிற்றம்பலம் புகழும் மயல் ஓங்கு இருங்களி யானை வரகுணன் வெற்பின் வைத்த கயல் ஓங்கு இருஞ்சிலை கொண்டு மண் கோபமும் காட்டி வரும் செயல் ஓங்கு எயில் எரி செய்த பின் இன்று ஓர் திருமுகமே. செயல் ஓங்கு எயில் எரி செய்த பின் இன்று ஓர் திருமுகமே. சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. சிற்றம்பல பெருமானை புயலோங்கு அலர்சடை ஏற்றவன் என்று சொல்றான். அவன் சடை ஏற்றதற்கு சடை தாங்குதல் என்பது தவத்தின் அடையாளம். என்பது ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அவன் சடை தாங்கி தவம் இருக்கிறான் என்று சொல்றது ஒரு மரபு. இன்னொன்னு, அவன் சடை தாங்குதலுக்கு அந்த உலகத்தை அழிப்பதற்கு வந்த கங்கையை தன் தலையிலே தாங்குவதற்காக அந்த சடையிலே கங்கையை தாங்கினான். அந்த கங்கையை தாங்குவதற்காக சடையை ஏற்றான் என்று சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சிறப்பின் திகழ் சிவன். நமச்சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதனற்ற அல்வாழ்க. இவை பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் அல்வாழ்க. அடையார் பிறப்புகள் பாதுபையவாஸ் பார்ப்பமே. அடையார் பிறப்புகள் நானாவது வருமானம் சொந்த 10 பிறப்பாஞ்சலி தோபதீபம் தோபதி ஆச்சாரம் சமாப்ப. அடையார் பிறப்புகள் திருவடி வாழ்க வாழ்க. சிவாய நம. சிவாய நம. சிவா வாங்க ஐயா. மாறி போச்சு பார்த்து ஒரு நிமிஷம். ஒன்னும் அவசரம். 328வது பாட்டு. சர்வ திருச்சிற்றமா. சிறப்பின் திகழ் சிவன். சிவா திருச்சிற்றமா. சிறப்பின் திகழ் சிவன் சிற்றம்பலம் சென்று சேர்ந்தவரும் பிறப்பின் துறை துளந்து பெருக தேன் பிறக்கும் ஒளியார் நிரப்பும் புரிசை மருகினில் துண்ணி படைப்புடை தடைப்புள் இருப்பின் துயன்று முப்புறத்தே இறை தேரும் எழிலகத்தே.
நகர்க்கு சிறப்பெண் திகழ் சிவன் சிற்றம்பலம் சென்று சேர்ந்தவர் 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 பிறப்பெண் தொடர்ந்து பெருக தேன் பிறக்கும் ஒளியார் நிரப்பும் பொறிகை மலைகளில் துள்ளி மழை நடப்பன் இறப்பெண் துயன்றே முற்றத்து இறைதேரும் எழிலகற்கே இறப்பெண் துயன்றின் முற்றத்து இறைதேரும் எழிலகர்வே. சிற்றம்பலம் சிவா நாட்டைய வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. சிறப்பின் திகழ் சிற்றம்பலம் என்பது பெருமானார் சிறப்பான பொருளா இருக்கிறான். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிவு. அதனால பிறப்பின் துணிந்த அந்த பிறப்பை நீக்குவதற்காக அவன் சிறப்பான பொருளா இருக்கிறான். அந்த சிறப்பு அடைவதற்கு துணை செய்தான் வனப்பு ஆகிய ஆற்றல். அந்த சிறப்பும் வனப்பும் சேர்ந்த சிவம், அதுதான் சைவம். வாழ்க வாழ்க. அருந்தேர் அழிந்தனம். ரயிலே சித்ராமா வாங்க. அதுக்கு அடுத்தது சிவலலிதா லோகன். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருந்தேரழிந்தனம் ஆலம் என்று ஓலம் இடுமிமையோர் மருந்தேர் அணி அம்பலத்தோன் மலர் தாழ்வனங்கலர் போல் திருந்தேர் அழிந்து பழங்கன் தரும் செல்வி சீர்நகர்க்கென் வரும் தேர் இதன் முன் வளங்கேள் முழங்கேள் வளமுகிலே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் மலரடி போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. ஆலம் என்று ஓலம் இடும் இமையோர். இது அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்தார்கள். கடைந்த போது பெருமானை மறந்தே போனார்கள். ஆனா அந்த அங்க அமுதம் ஒரு நினைச்சு ஆலம் வந்தவுடனே பெருமானை நோக்கி ஓலமிட்டார்களாம். அதனாலே ஆலம் என்று ஓலமிடும் இமையோர் என்று பாடுகிறார். நம்ம என்ன பண்றோம்? இன்பம் வரும்போது நான் செஞ்சேன் நல்வினை, என்னுடைய நல்வினையினாலே வந்ததுன்னு நான் சொல்றோம். ஆனா துன்பம் வந்தா நல்வினையினாலே இன்பம் வர மாதிரி தீவினையினாலே துன்பம் வருது. இதுவும் நான் செய்த தீவினைதான் என்று கருதாமல் அப்பதான் கடவுளை நினைப்போம். நான் பாழா போன கடவுள் என்னை பாடுபடுத்துறான், வேதகிரி பெருமான் என்னை வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லுமே. அந்த மாதிரி அந்த அமுதத்துக்காக கடலை கடைந்த போது பெருமானை மறந்து போன அந்த இமையர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆலம் வந்த போது அவனை நோக்கி ஓலமிட்டார்கள். அததான் ஆலம் என்று ஓலமிடும் இமையோர் என்ற மனித இயல்புக்கு ஏற்ற மாதிரி இமையர்களும் இருந்தார்கள் என்று சொல்ல செய்தியை சொல்ற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. பணிவார் குழை எழலும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. வரவெடுத்துரைத்த பணிவார் குழையெழிலோன் தில்லை சிற்றம்பலம் மனைய மணிவார் குழல் மடமாதே பொலி காணம் மன்னர் முன்ன பணிவார் திரையும் பகைத்தவர் சின்னமும் கொண்டு வந்தேர் அணிவார் முரசினொடாலிக்கும் மாவோடு அணுகினரே அணிவார் முரசினோடு ஆலிக்கும் மாவோடு அணுகினரே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். தோடுடையான் ஒரு காதில் தூய குழை தாழ என்று அந்த குழை என்பது அவனுக்கு அழகாம். அதனால பணிவார் குழை எழிலோன் தில்லை சிற்றம்பலவன் என்று பெருமான் குழை அணிந்ததை அழகான பொருளாக சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கருங்குவளை கடிமாமலர். தனலட்சுமி அம்மாவாங்க. அடுத்தது ஐயா கேட்டுக்கிறேங்க ஐயா, உடம்பு சரியில்லைங்கய்யா. சரிம்மா கேளுமா. சரி. சிவ ஜான்சி முருகன் வாங்க. திருச்சிற்றம்பலம். கருங்குவளை கடி மாமலர் முத்தம் கலந்திலங்க நெருங்குவளை கிள்ளை நீங்கிற்றலல் நின்று நான் முகனோடு ஒருங்குவளை கரத்தான் உணராதவன் தில்லை ஒப்பாய் மருங்கு வளைத்து மண் பாசறை நீடிய
வைகளுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானுக்கு மலர் போடும்போது மலரை வந்து சாத்தும் போது முத்து என்ப அந்த முத்தையும் சேர்த்து போடுவாங்களா. முத்து நாள் தாமம்பு மாலை இதுக்குன்னு முத்தம் என்பது இங்க முத்தை குறிக்கும். முத்து என்ற இது இல்லையா, மாணிக்கம் பவளம் முத்துன்னு சொல்ற அந்த முத்து என்ற சொல்லை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். முத்தம் கலந்து மலரோடு முத்தம் கலந்திலங்க. இப்போ பூவை கோக்குற போது மலரையும் முத்தையும் சேர்த்து கோத்து பெருமானுக்கு அணிவிப்பார்கள் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 332 முனிவரும் மன்னரும். வேலரசி அம்மா. திருச்சிற்றம்பலம். முனிவரும் மன்னரும் முன்னவ பொன்னால் முடியும் என பணிவரும் கண் பரமன் திருச்சிற்றம்பலம் மனையாய் துணிவரு நீர்மை இது என்று தூணி தெளித்தளிப்ப நனிவரு நாள் இதுவோ என்று வந்திக்கும் நன்னுதலே. நனிவரு நாள் இதுவோ என்று வந்திக்கும் நன்னுதலே. திருச்சிற்றம்பலம். என்ன தூநீர் தெளிப்பு என்பது அந்த புனித நீர் தெளித்தல். அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் அட்டிக்கொண்டாய் என்று சொல்லுற போது அந்த தூநீர் முடிஞ்சவங்க குளிப்பாங்க. இல்ல குளிக்க முடியல, ஏற்கனவே குளிச்சுட்டு வந்துட்டோம், என்ன பண்ணாங்க, அப்ப என்ன பண்ணாங்க, அந்த நீரை தெளிச்சிருவாங்க. அதனால தூநீர் தெளித்தல் என்பது கழித்து கலந்ததோர் காதற்கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்றை பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தெளித்து என்பது பெருமா நீரை தெளித்தல். அது எங்க செய்வாங்கன்னா அந்த கலசம் எல்லாம் செய்யும்போது அந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்ய சொல்ல அந்த நீரை தெளிப்பார்கள் இல்லையா. அதுதான் தூநீர் தெளித்த புனித நீரை தெளித்த. வாழ்க வாழ்க. வரியார் இருமை. காந்திமதி அம்மா. இருக்கீங்களா? கார்த்திகை வாங்கயா. இருக்காரா? கல்லூரி செல்வர். 333வது பாட்டு. லைன்ல வராரு, ஓடிடுறாரு, நிக்க மாட்டேன். 333 வாங்க. இல்ல ஆள் இல்ல. தனியா இருக்காருன்னு நினைக்கிறேங்கய்யா. சரி சரி. பட்டமாலமா. திருச்சிற்றம்பலம். வரியார் இருமை அறியார் என மண்ணுமானிதிக்கே நெறியாரும் சூரம் சொல் செல்லுற்றார் நமர் நீண்டிருவர் அறியா அளவு நின்றோன் தில்லை சிற்றம்பலமனைய செறிவார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் திருநுதலே. பரியார் இருமை அறியார் என மண்ணும் மாநிதிக்கு நெறியாரும் சுரம் செல்லுற்றார் நமர் நீண்டிருவர் அறியா அளவு நின்றோன் தில்லை சிற்றம்பலமனைய செறிவார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் திருநுதலே. திருச்சிற்றம்பலம். நெறியார் அருஞ்சுரம் செல்லலுற்றார் நமரு நீண்டுகிறவர். செல்லலுற்றார் நீண்டவர் யாரு? திருமாலும் பிரமனும் கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனுமாகிய அவர்கள் பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் நோக்கி செல்லலுற்றார்கள் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சிறுவாழ் உயிர் உற்று. அது செல்லலுற்றார்னு படிக்கணும். அந்த இடத்த நீங்க அந்த செல்லலுற்றார்னு படிக்கணும். அந்த இடம் படிக்கணும். அந்த பாட்டு செல்லுற்றார்னு படிச்சீங்க. அதான் செல்லுற்றார்னு செல்லுன்னா செல்லாட்சி போட்டின்னு அர்த்தம் இல்லையா. அது செல்லு என்பது வேறு, இது செல்லலுற்றார். இன்னொரு படிங்க. படிக்கிறேங்க ஐயா. வாழ்க வாழ்க. அறியார் இருமை அறியார் என மண்ணும் மாநிதிக்கே
நெறியாரும் செல்லலுற்றார் நமர் நீண்டிருவர் அறியா அளவு நின்றோன் தில்லை சிற்றம் பலமனைய செறிவார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் திருநுதலே. திருச்சிதம்பரம். நன்றிங்க. ஒரு சொல்லுல ஒரு எழுத்து விட்டா கூட அந்த அந்த சொல்லுடைய பொருள் மாறி போகும் இல்லையா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. அதனால வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இல்ல நல்லா கூர்ந்து கவனிக்கிறேன், யாரால தான் சொன்னேன். நன்றிமா. சிறுவாள் உயிர் உற்று அடியே படிக்கிறியா? பாடுங்க. சிறுவாள் உயிருற்று உறாமுன்னம் சின்னப்படும் குவளைக்கு எரிவாள் கழித்தனன் தோழி எழுதில் கரப்பதற்கே அறியால் ஒழிகுவதஞ்சனம் அம்பலவற்பணியார் குறிவாள் நெறி செல்வர் அன்பர் என்று அம்ம கொடியவனே. எழுதில் கரப்பதற்கு என்று பெருமானுடைய புகழை எழுதுதல். அதுதான் நம்முடைய திருமுறைகளுக்கு என்ன பேரு? எழுதும் மறைன்னு பேரு. வடமொழிக்கு எழுதாக்கிழவி என்றும் நம்முடைய திருமுறைகளுக்கு எழுதும் மறை என்றும் பெயர். எழுதுமழை மொழிந்தபிரான் என்று நம்முடைய சேக்கிழார் பாடுவார். அதனால எழுதில் கரப்பதற்கு, எழுதாம விட்டா அவன் நம்முடைய உள்ளத்திலிருந்து கறந்து மறைந்து விடுவான். ஆனால் எழுதி படைத்தால் அவன் உள்ளத்திலே நிற்பான் என்று சொல்லனால இந்த திருமுறைகளை எழுதி வாசித்தல். இப்ப இந்த திருக்குறள் எப்படி வந்தது? பெருமான் தன் கைப்பட எழுதியனாலேதான் இந்த திருக்குறள் நமக்கு கிடைச்சது இல்லையா? பாவையை பாடிய வாயால் கோவையை பாடுகன்னு பெருமான் விரும்பி கேட்டு எழுதியனால் வந்ததுதான் இந்த திருக்கோவையார். அதனால இது எழுதும் மறை. வாழ்க வாழ்க. அடுத்து வான கடிமது. ஐயா சொல்றது கேட்டுதான், எழுதுனா நமக்கு அந்த தவறு தெரிஞ்சு வந்துடும். கரெக்ட். ஆமாய்யா, அதுதான் ஸ்கூல்ல பாடம் நடத்தினா அந்த காலத்துல இன்னைக்கு நடந்த பாடத்தை நாளைக்கு போய் படிச்சுட்டு எழுதி எடுத்தான்னு கேக்குறாங்க இல்லையா ஸ்கூல்ல எல்லாம். அதை எழுதி வாசித்தல் தான் நம்முடைய பண்டைய மரபு. இப்ப அதெல்லாம் மறந்தே போனாங்க. இப்ப படிக்கிற முயற்சியே மறந்த இதாக போயிடுச்சு இல்ல. அதனால எது மனசுல நிக்க மாட்டேங்குது. இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுறோம். வாழ்க வாழ்க. தானே ஹோம்ஒர்க் கொடுக்குது எழுதுறதுக்கு தானே இல்லையா? அதுதான் ஹோம்ஒர்க். நன்றி நன்றி. வான கடைமதில் சிவாயனம். வான கடிமதில் தில்லையும் கூத்தனை எத்தலர் போல் காணம் கடம் செல்வர் காதலர் என கதிர்மூலைகள் மான கனகம் தருமலர் கண்கள் முத்தம் வளர்க்கும் தேனக்க தர்மன என்னோ இனி சென்று தேர்பொருளே. தேனக்க தார்மன்ன என்னோ இனி சென்று தேர்பொருளே. திருச்சிற்றம்பலம். தார்னா மாலை. தேனக்க தார் மன்னன் தேன் ஒழுகிற அந்த மலர்களை எடுத்து தாராகிய மாலையை அணிந்த அந்த மன்னனாக திகழ்கிறான் சிற்றம்பலவன். தேனக்க மன்னன் என்னோ இனி சென்று நேர்பொருளை என்று. அதனாலதான் மாலை போடுறது இல்லையா? அதனால தார் என்றால் மாலை என்ற பொருள். வாழ்க வாழ்க. அடுத்து 336 சரஸ்வதி அம்மாவா? சுடர் செஞ்சடை வெண் சுடரம்பலவன் மலைய திருடரு பூம்பொழில் இன்னுயிர் போல கலந்திசைத்த அருடருமின் சொற்களத்தனையும் மறந்தத்தம் சென்றோ பொருடர கின்கின்றது வினையேற்கு புறவலரே. சுடரரு செஞ்சடை வெண் சுடரம்பலவன் மலைய திருடரு பூம்பொழில் இன்னுயிர் போல கலந்திசைத்த அருடரு மின் சொற்களத்தனையும் மறந்தத்தம்
முத்தம் சென்றோ பொருடர கேட்கின்றது வினையேற்கு புறவலரே புறவலரே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அருள் தரும் இன்சொற்கள் இது நம்முடைய திருமுறை தமிழோசை என்பது அருள் தரும் இன்சொற்களா இருக்கிறது. அது பொருள் தர கேட்கிறது. அது பொருளுடையது. வெறும் வேற ஓசை என்பது பொருள் அல்லாத எந்த ஓசை அல்ல, பொருளுடன் கூடிய ஓசை. அதனால்தான் ஓசை ஒலியலாம் அனாயினியே அருள் தரும் என் சொல்லாக பொருள் தர வல்லதாக என்னுடைய திருமுறைகள் அமைந்திருக்கின்றன என்ற வழியிலே மணிவாசக பெருமான் சொன்ன செய்தி. வாழ்க வாழ்க. மூவர் நின்றேத்த சங்கரையா வாங்க. வாங்கயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடையில் வணக்கம். திருச்சிற்றம்பலம். மூவர் நின்றேத்த முதல்வன் ஆட 30 மும்மை மூவர் நின்று ஏத்த முதல்வன் ஆட 30 மும்மை தேவர் சென்று ஏத்தும் சிவன் தில்லை அம்பலம் சீர்வழுத்தார் பாவர் சென்றல்கும் நரகம் அணைய புனை அழற்கால் ஓவர் நம் காதலர் நாம் உரைப்பது பூங்கொடியே போவர் நம் காதலர் நாம் உரைப்பது பூங்கொடியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மூவர் நின்றேத்த முதல்வன் நாடு என்பது பெருமான். அந்த மூவர் யாரு? திருமால், பிரமன், ருத்ரன். அந்த மூவர்களும் சேர்ந்து பெருமாச்சாரர்கள். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் என்று படைத்தலுக்கு பிரமனும் காத்தலுக்கு திருமாலும் துடைத்தலுக்கு ருத்ரனும். ஆனால் அந்த மூவரும் சேர்ந்து பெருமானை ஏத்த அவன் முழு முதல்வனாய்த்துகிறான் என்றது. அதனால அவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் அவன் என்பதை சொல்லி காட்ட மூவர் நின்றேத்த முதல்வன் ஆட என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. தென்மா திசை வசை போரூர் செண்பவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். தென்மா திசை வசை தீத்தர தில்லை சிற்றம்பலத்துள் என்மா தலை கழல் வைத்தெறியாடும் இறை திகழும் பொன்மா புரிசை பொழில் திருப்பூவனம் அன்ன பொன்னே வன்மா களிற்றொடு சென்றனர் என்றன மன்னவரே தென்மா திசை வசை தீர்த்தர தில்லை சிற்றம்பலத்துள் என்மா தலை கழல் வைத்தெறியாடும் இறை திகழும் பொன்மா புரிசை பொழில் திருப்பூவனம் அன்ன பொன்னே வன்மா களிற்றொடு சென்றனர் என்று நம் மன்னவரே. நன்றி ஐயா. பெருமான் தில்லை கூத்தன் தென் திசை நோக்கி ஆடுகிறான். அதனால தென்மா திசை சிற்றம்பலவன்னு போறார். அதனாலதான் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி என்பது அவன் தெற்கு நோக்கி இருக்கிறான் என்று செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆழி ஒன்று பரமேஸ்வரி அம்மா வாங்க. வாங்க சாம்பசிவ ஐயா. நன்றிங்க. ஆளி ஒன்றீரடியும் இளன் பாகன் முக்கன் தில்லையோன் ஊழி ஒன்றாதன 4 ஐம்பூதமும் ஆறொடுங்கும் ஏழி என்றால் கடலும் என் திசையும் திரிந்திழைத்து வாளி அன்றோ அரு கண் பெரும் தேர் வந்து வைகுவதே. நன்றிங்க. இந்த பாட்டை எண்ண அலங்காரம்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும். ஆழி 1 ஈரடி முக்கண் 4 அப்புறம் ஊழி 4 அப்புறம் ஐம்பூதம் 6 ஒடுங்கும் 7 கடல் அதுக்கப்புறம் எண் திசை என்று 8 எண்ண அலங்காரத்துல பாடின பாட்டு. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் 3ஆய் மாறா மறை 4ஆய் வரு பூதம் அவை 5ஆய்
ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமலை ஞான சம்பந்தர் பாடுற எண்ண அலங்கார பாட்டு மாதிரி இதுவும் எண்ண அலங்கார பாடல்னு சொல்லுவாங்க. ஐயா அந்த அந்த ஞான சம்பந்தர் பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஈராய் முதல் ஒன்றாய் சாம்பசிவையா? எனக்கு தெரியலீங்க, தேடினாதான் ஐயா. சைவ சித்தாந்த வகுப்பு நடத்த இந்த பாட்டை முதல்ல சொல்லி கொடுப்பாங்க சித்தாந்த கிளாஸ்ல. பெருமான் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் விடுவின. பெருமான் ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான் சொல்லுகிற போது இந்த பாட்டு சொல்லிதான் சித்தாந்த கிளாஸ்ல நடத்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க இல்லைங்க. அந்த திருவேழிமலையில இருக்கிற பாட்டு இது. அதுக்கு எண்ண அலங்காரம்னு சொல்லுவாங்க. அது அந்த 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 பெருமான் வந்து அதுல 1 2 3 4 இப்ப ஞானசார் பாடியிருக்கார். ஆனா அது சித்தாந்த கிளாஸ்ல ஏன் சொல்றாங்கன்னா, பெருமான் ஒன்றாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான் என்ற செய்திய அவன் 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 என்னது இந்த பாட்டு 2வது பாட்டு அவனே தானே ஆகிய 2வது சூத்திரம் சொல்லும் போது அவன் வேறாய் உடனாய் ஒன்றாயிருக்கா சொல்லும் போது இந்த பாட்டை சொல்லி காட்டுவாங்க. அது எண்ண அலங்காரம். அதே மாதிரி இங்கேய அந்த எண்ண அந்த பாட்டை அப்படியே நினைவுபடுத்துற மாதிரி எண்ண அலங்காரமாய் 1 2 3 4 5 6 7 8ன்னு 8 திசை வரைக்கும் காட்டுறாரு. இன்னொரு முறை இந்த பாட்டை படிங்க, இன்னொரு முறை படிங்க. ஆலி ஒன்றீர் அடியும் இளன் பாகன் முக்கண் தில்லையோன் ஊழி ஒன்றாதன 4 ஐம்பூதமும் 6 ஏல் இயன்றால் கடலும் என் திசையும் திரிந்திழைத்து வாலி அன்றோ அருகண் பெரும் தேர் வந்து வைகுவதே. நன்றிங்க. திருக்கோவையாருடைய எண்ண அலங்கார பாடல் இதை சொல்லுவாங்க. வாழ்க 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 பெரியார் என இகழ்ந்தேன். திருஞான சம்பந்தர் பாடல் தடையார் புனல் உடையான் ஒரு தடையார் புனல் உடையான் ஒரு சரி கோபனம் உடையான். அந்த முதல் பாட்டு அது திருவேழிமலை முதல் அன்னைக்கு சொல்ல முதல் பாட்டு. இது நடுவுல வரும் ஈராய் முதல் ஒன்றாய்னு இடையில பாடுங்க. அந்த பாட்டு சொல்லுங்க. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் 3 மாறா மறை 4 வருபூதம் அவை 5 ஆறார் சுவை 7 ஓசையோடு 8 திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே. ஆக எப்படி 1 2 3 8 வரைக்கும் வருது, அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரி 8 வரைக்கும் வருது. ஆழி 1 ஈரடி, அப்புறம் முக்கண், அப்புறம் 4 5 பூதம் 6 அப்புறம் 7 கடல் 8 திசை அப்படின்னு காட்டுறாரு. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா ஐயா பாடுங்களா ஐயா? பாடுங்கம்மா. 340. திருச்சிற்றம்பலம். பிரியார் என இகந்தேன் முன்னம் யான் பின்னை எற்பிரியின் பிரியார் என இகந்தேன் முன்னம் யான் பின்னை எற்பிரியின் சரியார் என இகந்தார் மன்னர் தாந்த கண் வேள்வி மிக்க எரியார் எழிலழிக்கும் எழில் அம்பலத்தோன் எவர்க்கும் அறியான் அருளிலர் போல என்னை அழிவித்தவே அறியான் அருளிலர் போல என்னை அழிவித்தவே அழியான் அருளிலர் போல என்னை அழிவித்தவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. இந்த தக்கன் வேள்வி அழித்த செய்திய தக்கன் வேள்வி மிக்க எரியார் எழில் அழிக்கும் என்ற செய்திய தக்கன் வேள்வி அழித்த பாடல். இதை வந்து திருவுந்தியார்ல அந்த அந்த தக்கன் வேள்வி எப்படிலாம் அழிச்சாருன்னு திருவுந்தியார் படிச்சா அதுல இருக்கும். இதனுடைய விரிவுதான் திருவுந்தியார்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இதோட நிறுத்திலையா? மணி ஆயிடுத்து. வாழ்த்து பாடி முடிச்சிடலாம். சரி, நன்றி. 340 நிறுத்திப்போம். சரி. சரி. அடுத்து வாங்க காந்திமதி அம்மா பொன்னுசல் படிங்க. ஒன்பதாவது பாட்டு இருக்கீங்களா? இல்லையா? அடுத்தது
லலிதா அடியேன் பாலசுந்தரம் பாடுங்க ஐயா. நான் இப்பதான் வந்தேங்க ஐயா, இது பாடுறேங்க ஐயா. படி. அடுத்தது லலிதா பாலசுந்தரம் திருக்கதவம் எத்தனாவது பாட்டுங்க அடைக்க. ஐயா? எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 9வது பாட்டு. சரிங்க ஐயா. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமோ மாட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையே பொன்னூசலாடாமோ கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கௌசல்யா அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 4 பாட்டை வந்து திருக்குறள் பாட சொல்லி அந்த பாட்டு தான் பாடுமா மெசேஜ் போட்டு வெளியில போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா பாடுறேங்க ஐயா, பாடுறேங்க ஐயா. பாடி வைக்கிறேங்க. மெசேஜ் போட்டிருக்கேன். இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பா அடியேன் பாடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் கொஞ்சம் வெளியில போட்டேன். அந்த 4 பாட்டு 20, 107, 246, 307 அது கரெக்டா எழுதி வச்சுங்க ஐயா. டைம் இல்ல, கொஞ்சம் வெளியில போடுறதுனால நான் கண்டிப்பா பாடுறேங்க ஐயா. இல்ல அந்த பாட்டை மென்ஷன் பண்ணி மெசேஜே போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஞாபகத்துக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில. சரிங்க ஐயா. இல்ல அடியேன் பாடணும், கொஞ்சம் வெளியே போனதுனால பாட முடியல. பாடுறேங்க ஐயா. இன்னைக்கு பாடி அமைச்சிருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நேரம் வாங்கி சொல்ல அவசரம் ஒண்ணு இல்ல, சும்மா நினைவுபடுத்துறேன். நன்றி நன்றி. லலிதா பாலசுந்தரம் வாங்க. திருக்கதவம் அடைக்க. லலிதா பாலசுந்தரம் திருக்கதவம் அடைக்க. அடுத்தது வாழ்த்து சதானந்தன் ஐயா. விடுமின் வெகுளி. லலிதா பாலசுந்தரம் இருக்கீங்களா? விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கலவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வான் புகழ்களையே புயங்கன்னாழ்வான் புகழ்களையே. வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நலகதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல் அக்குரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கொழால் அபிராமி கடைக்கங்களே வாழ்க அந்தனர் வானவர் ராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் உன் துயர் தீர்க்கவே சூழ்க வையகம் உன் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. முடிச்சலாமா? ஜான்சி அம்மா இருக்காங்களா? 6:20 மணி சொன்னாமா? ஆமாங்க ஐயா, முடிச்சிடலாமா ஐயா? நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றி நன்றிங்க ஐயா.
திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் தினந்தோறும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானின் பெருங்கருணையினால திருக்கோவையார் என்னும் பகுதியை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால வணங்குகிறோம். அடியார் பெருமக்கள் மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு சிவத்திரு அமுதா பழனியப்பன் அவர்களின் திருவாசகத்தின் அருளும் பொருளும் என்ற நிகழ்ச்சியிலும், அதைத் தொடர்ந்து 9:50 மணிக்கு நடக்கும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அப்பா நமச்சிவாய.